பிதாவே. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, நாளுக்கு நாள் இந்த ஐஜே மீடியாவானது இறைவார்த்தையை கொடுப்பதிலே ஆழ்ந்த அக்கறையோடும் விடாமுயற்சியோடும் விசுவாசத்தோடும் செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதோ கடந்த 2 பகிர்வுகளிலே மகிழ்ச்சியான குடும்பம் என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். நிச்சயம் இந்த மகிழ்ச்சியான குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலக சிந்தனைப்படி அமர்ந்தால் அது மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையாக தான் இருக்கும். ஆனால் வேத வசனத்தின்படி நாம் வாழ்க்கையை அமைத்து வாழ்கின்ற பொழுது நாம் தேடுகின்ற மகிழ்ச்சி நிறைவும் அந்த குடும்பத்தில் இருக்கும் என்பதை நாம் அறிய முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2 பகிர்வுகளிலே முதல் பகிர்விலே மனைவிமார்களை பற்றி நாம் சிந்தித்தோம். நிச்சயம் அநேக பேர் அந்த இறை வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைத்து மகிழ்ச்சி என்றால் இதுதான் என்பதை கண்டுபிடித்திருப்பார்கள் நினைக்கிறேன். அடுத்த பகிர்விலே, கடந்த பகிர்விலே நீங்கள் தொடர்ந்து கேட்டீர்கள் என்றால் கணவன்மார்களை பற்றி நான் செய்தியை கொடுத்திருந்தேன். கணவன்மார்கள் எப்படியெல்லாம் இறை வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைத்து வாழ வேண்டும், எவ்வாறு அமைத்து வாழ்ந்தால் நிச்சயம் சந்தோஷம் கிடைக்கும் என்பதை நாம் சிந்தித்தோம். இதோ இந்த நாளிலே அந்த கணவன் மனைவி என்ற அந்தஸ்திலிருந்து கடவுள் குழந்தை வாழ்வு என்ற ஒரு வார்த்தை கொடுத்து அவர்களை பெற்றோர் என்ற அந்தஸ்தினை உயர்த்தி இருக்கிறார். எனவே அவர்கள் அன்பின் சின்னமாக குழந்தை வரத்தையும் கொடுத்திருக்கிறார், ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை பற்றி சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். என்றால் இன்று பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள வாழ்க்கை முறைகள் சீர்கெட்டு போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம், சிதறடிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எங்குமே பெற்றோர்கள் தன் பிள்ளைகளோடு ஒரு சுமூகமான உறவை வைத்துக் கொண்டு, இன்னும் சொல்ல போனால் 2 பேரும் சேர்ந்து வேத வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து வாழாமல் இருப்பதால் தான் இன்று குடும்பமானது சீர்கட்டுக் கொண்டு இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நாம் அனைவரும் பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனவே பிள்ளைகள் என்பது கடவுள் கொடுத்த ஒரு கொடை. திருப்பாடல் 127 3வது வசனம் அருமையாக சொல்லுகிறது பாருங்களேன். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேரு அவர் அளிக்கும் பரிசு. நிச்சயம் இது ஒரு பரிசாக, ஒரு கொடையாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை பெற்றோர்கள் உணர்ந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த அன்பு பரிசை பாதுகாக்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், அதை வளர்க்க வேண்டும், அதுவும் வேத வசனத்தின்படி. எனவே அன்புமிக்க சகோதரமே, இந்த இறை செய்திகளுக்கு போதுனால நம்மை வழிநடத்துகின்ற தேவனை ஆராதித்து மகிழ்வோம். ஆராதனை என்று பாடி அவர் உயிருள்ள தேவன், குணமளிக்கும் தேவன், சக்தி படைத்த தேவன். ஆண்டவரே நான் ஆராதிப்பேன் என்று இந்த பாடலை பாடி ஆராதித்து மகிழ்ந்து ஆராதனையோடு இந்த இறை செய்தியை நாம் தொடரலாம். அவர்தான் நமக்கு உயிர் மூச்சை கொடுத்தவர்.
கல்வாரி இயேசுவே கடல் போற்றும் ஆவியே ஆராதனை 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 ஆராதனை. நிச்சயம் தேவன் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து நம்மளெல்லாம் குணமாக்குகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அதுவே குணம் ஆக்கி எங்களெல்லாம் குறைத்திருக்கின்ற தெய்வமாக உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பாடி இந்த பாட்டை ஆராதிக்குமாக. நன்றி. உருவாக்கும் தெய்வமே ஆராதனை துறை தீர்க்கும் நேசரே ஆராதனை. உருவாக்கும் தெய்வமே ஆராதனை துறை தீர்க்கும் நேசரே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 அதிகார உமக்கே ஆராதனை 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 அப்பா உமக்கே ஆராதனை கல்வாரி இயேசுவே கடல் போற்றும் ஆவியே ஆராதனை 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 ஆராதனை. நிச்சயம் பாவங்கள் தீர்த்து அறியாமல் செய்தீர் அம்மா, அதற்காக ஆராதிக்கிறோம். நிச்சயம் தொடர்ந்து எங்களெல்லாம் மன்னித்து ஏற்கின்ற நல்ல ஒரு மகப்பனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. என் பாவத்தை மன்னித்து ஏற்கிறோம் ஆண்டவரே. பாவங்கள் தீர்த்தீரே ஆராதனை பரிகாரம் ஆனீரே ஆராதனை. பாவங்கள் தீர்த்தீரே ஆராதனை பரிகாரம் ஆனீரே ஆராதனை 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 அதிகாரம் உமக்கே ஆராதனை 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 அதிகாரம் உமக்கே ஆராதனை 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 அப்பா உமக்கே ஆராதனை கல்வாரி இயேசுவே கடல் போற்றும் ஆவியே ஆராதனை 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 Praise the Lord. Praise the Lord. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. இயேசு ஆண்டவரே. ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆமென். 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 தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இதோ நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் இறைச்செய்தி கேட்க இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவனாக, அவர் ஆராதனைக்குரிய தேவனாக இதோ இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் இந்த அப்பையிலே 13வது இந்த பகிர்விலே ஆண்டவர் இந்த நாளிலே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே தேவனுடைய சில பிள்ளைகளே, இதோ முதலாக இந்த தேவ செய்தியை பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகளுக்கு தான் இறைவார்த்தையானது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே பிள்ளைகளுக்குரிய அந்த பாடலை பாடி நாம் எப்படியெல்லாம் பிள்ளைகளுக்குரிய சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதை இந்த பாடல் வழியாக நாம் பாடி துதித்து நிச்சயம் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய சிந்தனையை தூண்டக்கூடியவராக, சிந்தனையை நமக்கு தரக்கூடியவராக, ஆவியின் வல்லமையினால் ஆராதித்த தேவன் நமக்கு வழிவகை செய்வாராக. ஆசீர்வாதத்தை கேட்டு இந்த பிள்ளைகளுடைய பாடலை பாடி நாம் பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை கேட்க செல்வோம்.
செவிசாயுங்கள் அவர் கூறும் பாதையில் நடந்துங்கள் செவிசாயுங்கள் அவர் கூறும் பாதையில் நடந்துங்கள் தந்தை பறிப்போர் என்னை அழிவார் தாயை பறிப்போர் செல்வம் எழுதுவார் தந்தை பறிப்போர் என்னை அழிவார் தாயை பறிப்போர் செல்வம் எழுதுவார் வானத்தில் அவர்கள் செல்வம் எழுதுவார் வானத்தில் அவர்கள் செல்வம் எழுதுவார் சொல்லாலும் பெற்றோரை பறித்தீர்கள் இறைவனாகி உங்கள் சொல்லாலும் செயலாலும் பெற்றோரை பறித்தீர்கள் இறைவனாகி உங்கள் குடும்பம் ஆக வேண்டுமானால் சுத்தை மறியே வழி வாழ்ந்தார் குடும்பம் ஆக வேண்டுமானால் சுத்தை மறியே வழி வாழ்ந்தார் அன்னை வழி பிள்ளைகளை வளர்த்து காட்டுவோம் அன்பினாவை அனைவரையும் ஒன்றாக்குவோம் அன்னை வழி பிள்ளைகளை வளர்த்து காட்டுவோம் அன்பினாவை அனைவரையும் ஒன்றாக்குவோம் ஆக வேண்டுமானால் சுத்தை மறியே வழி வாழ்ந்தார் நம் குடும்பம் ஆக வேண்டுமானால் சுத்தை மறியே வழி வாழ்ந்தார் நம் குடும்பம் திருக்குடும்பம் நம் குடும்பம் திருக்குடும்பம் நம் குடும்பம் திருக்குடும்பம் நம் குடும்பம் திருக்குடும்பம். தேவ செல்ல பிள்ளைகளே, அருமையான ஒரு பாடலை பாடி துதித்திருக்கிறோம். அல்லது ஒரு சிந்தனையை நாம் தூண்டுவதற்கு அந்த பாடலானது அமைதியாக நல்ல ஒரு கருத்தாக அமைந்தது. எனவே பிள்ளைகள் கடவுளுடைய பார்வையிலே பெயர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இதுவும் படித்தோம். திருப்பாடல் 127 3வது வசனத்தில் படித்தோம். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கள் பேரு அவர் அளிக்கும் கொடை என்று சொல்லி பார்த்தோம். எனவே நம் பிள்ளைகளாக நீங்கள் இந்த அருமையான கொடையை பெற்றோருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பெற்றோர்களும் அந்த அருமை பெருமையை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும். எனவே பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் வாழ்ந்துடலாம் என்பது வாழ்க்கை அல்ல, மாறாக தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்கும் பெற்றோருக்கும் பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதுதான் லேவிய புத்தகம் 19வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே பாருங்கள். பிள்ளைகளை கவனமாய் கேளுங்கள். நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயோராய் இருங்கள், பரிசுத்தமாய் இருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தையருக்கு அஞ்சுங்கள். என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள். இரண்டாவது, நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். பாத்தீங்களா? இந்த 3 கருத்துக்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, பெற்றோருக்கு பணிந்து நடக்க வேண்டும். இரண்டாவது, ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது, இறைவனே நம்முடைய கடவுள் என்பதை சிந்தனையில் தூண்டுகின்ற பொழுது பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மத்திய நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? தூய உள்ளத்தோ பேர் பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த வார்த்தை உங்களுக்கு மனதில் இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால்தான் தேவனை பார்க்க முடியும், தேவனை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர முடியும். அவரோடு மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். எனவே நீங்கள் தூய்மையா இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 சிந்தனை உங்கள் மனதில் இருக்கட்டும். ஒன்று, பெற்றோர்கள் பணிந்து நடக்க வேண்டும். இரண்டாவது, ஓய்வு நாள் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது, என்னுடைய தேவன் ஒருவரே என்பதை மனதில் இருத்த வேண்டும். இது 3ஐயும் கடைபிடித்தாலே உங்கள் வாழ்க்கை தூய்மையாக இருக்கும். எனவே அடுத்ததாக அன்புமிக்க சகோதரமே, பிள்ளைகளுக்கு தான் வேதாகமம் முதலிலே அறிவுரை சொல்லுகிறது. ஆனால் இந்த பாடலை கூட முதலில் பிள்ளைகளுக்கு நீங்கள் பாடக்கூடியதாக நீ பாடுங்கள் என்று சொல்லி முதலில் நாம்
எனவே பாருங்க, நீதிமொழி 6வது அதிகாரம் 20, 22 வசனத்திலே பாருங்களேன். அருமையாக பிள்ளைகளுக்கு அருமையான ஒரு அறிவுரை தருவதாக அமைகிறது. பிள்ளாய், உன் தந்தையின் கட்டளையை கடைபிடி. உன் தந்தையின் கட்டளைகளை கடைபிடி. தாயின் அறிவுரையை புறக்கணியாதே. தாயுடைய அறிவுரை புறக்கணியாதே. நீ நடந்து செல்லும் பொழுது அவை உனக்கு வழிகாட்டும். நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும். விழித்திருக்கும் போது உன்னுடன் உரையாடும். பாத்தீங்களா, தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, பாருங்கள், நீங்க ஏனோ வாழ்ந்து விடாதீர்கள். பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிந்து நடக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம் நடக்கும் பாருங்களேன். தேவன் உங்களோடு இருப்பார். உங்களை வரும் பொழுதும் போகும்போதும் காப்பார். உறவும் பொழுது எழுந்திருக்கிற பொழுது காக்கின்ற தேவனாக அவர் இருப்பார். எனவே தேவனை ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றுமே செய்துவிட முடியாது. எனவே நாம் பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும். இந்த வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து வாழுங்கள். இதுதான் எபேசியருக்கு திருமுகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே அருமையாக சொல்லப்படுகிறது. பிள்ளைகளை, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. தேவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை எது? பெற்றோர்களுக்கு பணிந்து நடப்பதுதான். நான் படித்து விட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுடைய காலத்தில் நீங்க வாழ்ந்து விட்டீர்கள், எங்களுடைய காலத்தில் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? திமிர் தண்டியாக அல்லது அடங்கா பிள்ளையாக நாம் வாழக்கூடாது. மாறாக இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும். தேவனை செல்ல பிள்ளைகள் நிச்சயம். அதோடு மட்டுமல்ல கீழ்ப்படியாத பிள்ளைகள் பின்னர் வருந்துவார்கள். இன்னைக்கு கீழ்படுகின்ற பிள்ளைகள் பெற்றோர் சொற்படி நடக்கின்ற பொழுது நிச்சயம் ஒரு நேரத்தில் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். எடுத்து பாருங்களேன், எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய குடும்ப உறவினர்கள் குடும்பத்திலே, குறிப்பாக என்னுடைய தாய் மாமன், அவருடைய அன்பு மகன், ஒரே பையன் தான், 2 பொண்ணு. அந்த பையனை சின்ன அவரை வீழ்த்தினேன். அவர் சின்ன குழந்தையா இருக்கின்ற பொழுது கண்டித்து வளர்ப்பார். இங்கிலீஷ் நாலேஜ் என்ன, ஹிந்தி என்ன, அடுத்து மற்ற ஆக்டிவிட்டிஸ் என்ன, எல்லாத்தையும் நீ படிக்க வேண்டும், திறமைப்படுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு, அந்த ஆண் பையனுக்கு அல்லது பெண் பிள்ளைக்கோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும், புரியுங்களா? ஆனால் அவங்க பெற்றோர்களுடைய கண்டிப்புக்கு கீழே இருந்து கீழ்ப்படிந்து இங்கிலீஷ் நாலேஜ் மற்றும் ஹிந்தி நாலேஜ் படித்ததன் பேரிலே அவர் டிகிரி முடித்த உடனேயே அவருடைய தகப்பனுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஏர்போர்ஸ்ல அதற்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா ஒரே இன்டர்வியூ தான் எடுத்துட்டார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். காரணம் என்ன? பாருங்கள், அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால்தான், அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஹிந்தி இங்கிலீஷ் அவர் கற்றுக்கொண்டதுனால்தான் இன்னைக்கு ஒரே இன்டர்வியூல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே தேவன் செல்லப்படுகிறேன் இல்லாவிட்டால் வருந்த வேண்டியிருக்கும். என்னுடைய அப்பா அப்பையே அடித்து வளர்த்தாரே, நான் திருந்தாமல் ஏனோதான் வாழ்ந்து விட்டேனே என்று சொல்ல வருந்த வேண்டியிருக்கும். இதுதான் நீதிமொழி 1வது அதிகாரம் 8, 9 வசனத்துல பாருங்க. நீதிமொழி 1வது அதிகாரம் 8, 9 வசனத்துல பாருங்க, அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு மணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை. பாத்தீங்களா எவ்வளவு ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளை, தாயினுடைய அறிவுரைகளையும் பெற்றோருடைய வழிகாட்டுதலையும் நாம் செவிசாய்க்க வேண்டும். நாம் பணிந்து நடக்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீதிமொழி 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்க. நீதிமொழி 15:5 பாருங்க. தன் தந்தையின் நல்லுரையை புறக்கணிப்பவர் மூடர் குற்றாலம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்புரையை ஏற்பவர், அப்பா கண்டிக்கிறாங்கன்னு சொல்லி நடக்கும்னு சொல்லி ஏற்கிறவர் விவேகமுள்ளவர், ஞானமுள்ளவர். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இப்படியாக பிள்ளைகளாக நீங்க வளருங்கள். பெற்றோர்களுக்கு பணிந்து நடங்க. நிச்சயம் கடவுள் உங்களை அவர்களாய் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழி 23:22 பாருங்கள். அருமையாக அங்கும் பெற்றோர்கள் பணி நடக்க பிள்ளைகளை பற்றி அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்ற தந்தைக்கு செவிகொடு. உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. நீ வயதாகிவிட்டது, நீ செவிடப்படுத்துகிற, நீ ஒதுங்கிடு என்று சொல்லி நம்முடைய பெற்ற தாயை நாம் என்ன செய்ய கூடாது? புறக்கணிக்க கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி பாத்தீங்கன்னாக்கா, கணவன் வீட்டை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு போற, அம்மா போய் பார்க்கணும், அம்மா பார்க்கணும் சொல்லி ஆசீர்வாதம். நிச்சயம் அதனால்தான் என்னவோ கடவுள் அவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். மற்ற சகோதரியை விட இந்த அம்மாவை பார்க்க போற, அம்மா பார்க்க போய் கவனிச்சுட்டு அவர்கள் உணவு சமைத்து கொடுத்து விட்டு ஒவ்வொரு நாளும் வருகின்ற பொழுது அந்த சகோதரியோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்க அவர் எல்லா விதத்திலும் சிறந்தவனாக இருக்கிறார்.
அதே சகோதரி நீ அம்மா பார்த்துக்க சொல்லி ஒதுங்கி விட்ட தங்கச்சிகாரே என்ன கஷ்டப்படுறாரோ தெரியவில்லை. இப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே தாய் தந்தை மதித்து நடக்கின்ற பொழுது, அவர்களுக்கு வயதான காலத்தில் அவர்களுக்கு ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுள் அவர்களை நம்மை ஆசீர்வதிப்பார். இதே நீதிமொழி புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்களேன். நேர்மையான பிள்ளையின் தந்தை மிகவும் களி கூறுவார், மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அவர் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார். தேவன் சில பிள்ளைகளே இன்று அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாக நடக்காதனால்தான் என்ன நடக்கிறது என்றால், பெற்றோர்களே இந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் சொல்லி வெறுத்து போகின்ற அளவுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனா அதே நேரத்தில் கீழ்ப்படுகின்ற பிள்ளையை குறித்து அருமையாக இந்த வேத வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறார்? பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள், களி கூறுவார்கள் என்று சொல்லி. அதோடு மட்டுமல்ல, இந்த ஞானமுள்ள பிள்ளையை பெற்றதற்கு நான் கொடுத்து வைத்தவன் என்று சொல்லி பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார், கடவுளுக்கு நன்றி சொல்வார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக பெற்றோர்கள் பணிந்து நடக்க வேண்டும். இயேசுவும் அப்படிதான். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியில் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் செல்ல பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளாகி நீங்கள் பெற்றோர்களுக்கு பணிந்து நடங்க. இதுதான் கொலோசியர்கள் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க. கொலோசியர்கள் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள், ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுதான் சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில பெற்றோர்களுக்கு பணிந்து நடப்போம். நிச்சயம் பெற்றோர்களுக்கு பணிந்து நடக்காத பிள்ளைகள் அல்லது பெற்றோர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி விடுதலை பெற புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 15-17 வசனத்திலே பாருங்களேன். விடுதலை பெற புத்தகம் 21ஆம் அதிகாரம் 15-17 படியுமாமோ. தம் தந்தையையோ தம் தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். ஒருவர் மற்றொருவரை கடத்தி சென்று விற்றுவிட்டாலோ, அவரை தம் பிடிக்குள் இன்னும் வைத்திருந்தாலோ அந்த ஆள் கொல்லப்பட வேண்டும். தம் தந்தையையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். தாய் தகப்பனுக்கு நல்ல பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழ வேண்டும் என்றால் பெற்றோர்களுக்கு பணிந்து நடந்து அவர்களுக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக இருந்து அவருடைய சொற்களுக்கு பணிந்து நடப்போம். நிச்சயம் கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பார். எனவே பிள்ளைகளை பற்றி சிந்தித்தால் நாம் இதோ இப்பொழுது பெற்றோர்களாகி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே பெற்றோர்களாகி நீங்கள் சற்று கவனத்தோடு கேட்டு இந்த சொல்லுகின்ற இறைவார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை அமைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதை சிந்தனைக்கு அழைக்க விரும்புகிறேன். தேவன் செல்ல பிள்ளைகளை இப்பொழுது பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்களும் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் நமக்கு அருமையான கொடையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனத்தின்படி அவர்கள் பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டும். இதுதான் பார்க்கிறோம். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகள் பேணி வளர்க்கவில்லை என்றால் பெற்றோர்கள் தான் போன போக்கில் வாழ்கின்ற பொழுது சீர்கட்டு அதற்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய பெற்றோர்களாக நீங்கள் கடவுளுக்கு முன்னால் இருக்க வேண்டும். சாதாரணமாக சொல்வார்கள், ஒரு கொடி படர்கிறது என்றால் அந்த கொடி படர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம பந்தம் போட வேண்டும். நீங்கள் பந்தம் போடவில்லை என்றால் அந்த கொடியால என்ன செய்யலாம்? பக்கத்தில் உள்ள காட்டு செடிகள் மீது படர்ந்து சென்று விடும். அதே போன்றுதான் தேவன் செல்ல பிள்ளைகளே, பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு எந்தெந்த முறையில எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டுமோ அந்த முறையில நீங்க செய்ய வேண்டாம், வளர்க்க வேண்டும். சாதாரண சொல்வார்கள், ஈன்று புறந்தள்ளுதல் என் தலைக்கடன், அதை அவரை சான்றோராக்குவது தந்தையின் கடன் என்று சொல்வார்கள். எனவே தாய் பிள்ளை ஈன்றெடுத்தாலும் தகப்பனாக என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தையை சிறந்த முறையில் தேடி வளர்க்க வேண்டும். எனவே பெற்றோர்களாகி நீங்கள் இதோ நான் சொல்லுகின்ற அந்த 10 கருத்துக்களை மனதில் கொண்டு உங்கள் பிள்ளைகளை இந்த வேத வசனத்தினுடைய வளருங்கள். ஒன்று, எது சரி எது தவறு என்று பிள்ளைகள் சொல்லுகின்ற விதத்திலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இதைதான் முதல் அரசர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நீ ஏன் இப்படி செய்தாய் என்று அவன் தந்தை அவனை ஒருவரும் கண்டித்தே இல்லை, அவன் அழகு மிக்கவனாயிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளை வளர்த்தார்கள். பிள்ளையும் என்ன செய்தது? பெற்றோர்களுக்கு பணிந்து நடந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, பெற்றோர்களாய் நீங்கள் குழந்தை என்பது கடவுள் கொடுத்த கொடை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரண ஏதோ வாழ்வோம் கடவுள் கொடுத்து விட்டார் நினைக்க கூடாது. மாறாக எப்படி இருக்க வேண்டும்? கடவுள் கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டும். இதற்கு சின்ன ஒரு நகைச்சுவை கூட எனக்கு நினைவுக்கு வருகிறது.
ஒரு நாள் இப்படிதான் ஒரு சின்ன பையன் போய் அம்மா கிட்ட கேட்டான், அம்மா அம்மா அக்கா எப்படிமா பிறந்தாங்க, எப்ப பிறந்துச்சு அப்படின்னு. அந்த பையன் என்ன சொல்றது, உடனே அம்மா சொன்னாங்க கடவுள் கொடுத்தாரா அப்படின்னு. அப்படியா, சரி தம்பி, திருப்பி அம்மா கடவுள் தானே கொடுத்தாரு அப்படின்னு. சரி நான் எப்படி பிறந்தமா அப்படின்னு. இவன்கிட்ட போய் என்ன சொல்றது, அதனால திருப்பி என்ன சொன்னாங்க, நீங்க கடவுள் தானே கொடுக்கப்பட்டிருக்காரு. அப்பனா இதை கேட்டுட்டு இருந்த அந்த பையன் சொன்னா அம்மாட்ட பார்த்து, அப்பனா அப்பா வந்து மெடிக்கல் லீவ் போயிட்டாரா அப்படின்னு கேட்டான். அப்பா லீவ் போயிட்டாரா, மெடிக்கல் லீவ் போயிட்டாரா அப்படின்னு கேட்டான். ஓகேவா, பாருங்க இந்த பெற்றோர்கள் வந்து சொல்லணும், ஓகேவா, ஏதோ கடவுள் கொடுத்த அன்பு கொடை கணவன் மறைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை என்ன செய்ய உணர்த்த வேண்டும். அதை விட்டு விட்டு ஏதோ சொல்லி திருத்தி விடுவாங்க என்று நினைக்கிற பொழுது பிள்ளைகள், இந்த காலத்து பிள்ளைகள் அதன் அறிவுபூர்வமாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனவே முதலிலே பிள்ளைகள் கடவுள் கொடுத்த கொடையாக நினைக்க வேண்டும். அதுதான் நம்ம படிச்சோம் திருப்பாடல் 127 3வது வசனத்துல பார்த்தா, பிள்ளைகள் ஆண்டவர் தரும் செல்வம் மக்கள் பேரு என்று அவர்கள் உணர வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவதாக பிள்ளைகள் கடவுளின் வழியில் நடத்தப்பட வேண்டும். பிள்ளைகள் இந்த கடவுள் வழியில் நடத்தப்பட வேண்டும். இதுதான் நீதிமொழி 22வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். நல்வழியில் நடக்கிற பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இந்த வயசுல 5 வளையாது 50 வளையாது என்று சொல்வார்கள். எனவே இந்த வயதிலே நாம் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதான் 50 வயது முதிர்ந்தவதிலும் அந்த பிள்ளைகள் கடைபிடிப்பார்கள். எனவே இப்படியாக நாம் கிடைக்கும். நான்காவதாக கண்டித்து திருத்த வேண்டும். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? கண்டித்து திருத்த வேண்டும். இதுதான் நீதிமொழி 29 7வது வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளையை கண்டித்து திருத்து, அவர் உனக்கு ஆறுதலாய் இருப்பார், மனத்தை மகிழ்விப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதே நீதிமொழி 13வது அதிகாரம் 24வது வசனத்திலே பாருங்கள், பிறம்பை கையாளுவதில் தம் மகனை கையாளவர், பிறந்தை கையாளவர் தம் பிள்ளையை நேசிக்காதவர் ஆவார், மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க திருத்த தயங்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிள்ளைகளை எப்படி என்ன செய்யணும்? அடிச்சு வளர்க்க. சாதாரண சொல்வார்கள், அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசையும் சரிவராது என்று சொல்வார்கள். அதை தப்பிக்கிறது முருங்கைக்காய் என்று சொல்வார்கள் சில பேர். அடிச்சு முறுக்கி வளர்க்காத முருங்கைக்காய சரியில்லை என்று சொல்வார்கள். பிள்ளைகளை தண்டித்து திருத்த வேண்டும். ஐந்தாவதாக கடவுளின் வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏனோதான் செல்போனை கொடுத்து விட்டு பிள்ளைகள் எப்படி போன கெட்டு போனாலும் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு விவிலியத்தை எடுத்து படிக்க சொல்வதற்கு எந்த பெற்றோர்கள் முன் வருகிறார்கள்? இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 4:9 பாருங்களேன். இணைச்சட்ட புத்தகம் 6வது அதிகாரம் 4:9 பாருங்க. இஸ்ரவேலே செவிகொடு, நாம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளையின் உள்ளத்தில் பதியுமாறு செய். வேத வசனத்தை கற்றுக்கொடு, கட்டளைகளை கடைபிடிக்க பிள்ளைகளை பயிற்சி என்று அருமையாக சொல்லப்படுகிறது சில பிள்ளைகளை. ஆறாவதாக நிபந்தனையின்றி அன்பு செய்ய வேண்டும். பிள்ளைகள் என்ன செய்யணும்? நிபந்தனையின்றி அன்பு செய்யணும். அவர் சொல்லக்கூடிய பிள்ளைகள் தான். ஊதாரி மைந்து தகப்பன் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறது? மகன் வந்து இளைய மைந்த எல்லாத்தையும் சீரழித்து விட்டு வருகிறார். ஆனால் அளவுகள் அந்த அன்பு கொடுத்த அந்த தகப்பன் கட்டி பிடித்து ஆரத்தலையில் முத்தமிட்டதை பார்க்கிறோம். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக 7வதாக பெற்றோர்களே அதே நேரத்தில் எரிச்சல் மூட்டக்கூடாது. பிள்ளைகள் எரிச்சல் மூடுகின்ற அளவுக்கு பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? வளர்க்கக்கூடாது. எபேசியர்களின் திருமுகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே பாருங்களேன். எபேசியர்களின் திருமுகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்களேன். தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்துவார்கள். ஒரு சில நேரம் விட்டு கொடுக்கணும், ஒரு சில லூசு விட்டு பிடிக்கணும். ஓகேங்களா? பாருங்க, அது ஒரு நம்ம பெற்றோருக்கு தெரிய ஒரு தந்திரம். ஒரு பட்டம் பறக்குது, பட்டத்தை பிறகு என்ன செய்வோம்? பட்டம் மேல போக என்ன செய்யணும்? நூல் இருக்கு, அதே நூலை உடையணும், மேல போயிட்டு இருக்கோம். அதே நேரத்துல நூலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. அப்ப நூலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். அதே நேரத்தில் நூலையும் நம்ம என்ன செய்யணும்? லூஸ் பண்ணா போதுதான் அந்த பட்டம் என்ன செய்யும்? மேல உயர்ந்து செல்லும். அதே போன்றுதான் பெற்றோர்களும் கண்டித்தும் திருத்த வேண்டும். அதே நேரத்துல என்ன செய்ய வேண்டும்? ஃப்ரீயாவும் அவங்களுடைய சுதந்திரத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் எரிச்சல் மூட்டாத அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். 8வதாக தங்களின் வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டும். குழந்தைகளுக்குனால பெற்றோர் என்ன செய்யணும்? ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டும்.
இன்னைக்கு பிள்ளைகள் கெட்ட வார்த்தை சொல்லுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? இது கெட்ட வார்த்தையா? இல்ல, பெற்றோர்கள் பேசிய வார்த்தை, அவர்கள் பெற்றோர்கள் மீது கேட்ட வார்த்தைகள் தான் அது கெட்ட வார்த்தைகளாக பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப பிள்ளைகளுக்கு முன்பு பெற்றோர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது, துன்மாரியாக நடந்துகிறார். இதுதான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவணம் செய்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது, குழந்தைகளுக்கு ஆன்மீக உடல் வளர்ச்சியிலே அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குழந்தை பெற்றெடுத்தால் எப்படி வளரட்டும் நினைக்கிறார். கோயில் போறானா ஆன்மீகத்தில் வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் என்ன உடல் நோயில் சோர்ந்து போயிருக்கிறானே, நோஞ்சான் இருக்கிறானே, அவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். எனவே இப்படியாக இதுதான் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்தில் பார்க்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான உணவு, துணிமணிகள், கல்வி, உடல் ஆரோக்கியம், பொழுதுபோக்கு அடிப்படை தேவைகளை உதவி செய்வார்களாக என்று அருமையாக சொல்லப்படுகிறது. 10வதாக, குழந்தையின் உள்ளத்திலே பெற்றோர்கள் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். என்னதான் கொடுத்து என்னதான் பாடங்கள் கொடுத்து என்ன வளர்த்தாலும் விசுவாசத்தில் அந்த குழந்தைகள் வளர்க்கப்படவில்லை என்றால் தான் தோன்றுத்தனமாக அந்த பிள்ளைகள் வளர்வார்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த 10 கட்டளைகள் மனதில் கொண்டு உங்கள் பிள்ளைகளை பேணி வளருங்கள். நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும். மகிழ்ச்சியான குடும்பம் வேண்டும் என்றால் இந்த இறை வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து வாழுங்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளும் சந்தோஷம் இருக்கும்போது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தாராக. இதோ அருமையான பாடலை பாடி நாம் ஜெபிப்போமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உள்ளம் சொல்லுதே நன்றி இயேசுவே. ஆண்டவரே,
நிச்சயம் நன்றி சொல்லுகிறார்கள் அப்பா. ஏனென்றால் இந்த 3 பகிர்விலே இதோ நிச்சயம் மகிழ்ச்சியான குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தனையை தூண்டி இருக்கிறாப்பா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே 13வது பகிர்விலே நிச்சயம் ஐஜே மீடியா வாழ்வது நிச்சயம் நல்ல ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது. பெற்றோர்கள் எப்படி வாழ வேண்டும், பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், எல்லோருமே வேற வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் என்று சொல்லி இதோ இன்றையிலிருந்து எங்களை காப்பாற்றி வந்து தேவனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார்கள் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, இயேசுவே. நிச்சயம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. நிச்சயம் ஐஜே மீடியா வழியாக இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்தமான குடும்பமாக, மகிழ்ச்சியான குடும்பமாக, விசுவாசத்தின் குடும்பமாக, உமக்கு ஏற்ற குடும்பமாக இருக்க வேண்டும். அதற்கு மனைவிமார்கள் தங்கள் கடமைகளை வேத வசனத்தின்படி அமைக்க வேண்டும் அப்பா. கணவன்மார்களும் தங்களது வாழ்க்கையை வேத வசனத்தின்படி அமைக்க வேண்டும் ஆண்டவரே. பெற்றோர்களும் இதோ அந்த பெற்றோர் அந்தஸ்தில் உயர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை கடவுள் கொடுத்த கொடையால் கண்டு பாவித்து எப்படியெல்லாம் வளர்த்து விடலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயம் தன்னுடைய உள்ளத்திலே உண்மை முன்மாதிரியாக கொண்டு ஆண்டவரே நிச்சயம் பெற்றோர்கள் பிள்ளைகளை பேணி வளர்ப்பார்களாக. பிள்ளைகளும் தங்கள் பெற்றோருடைய கருத்தின்படி வழிகாட்டுதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைப்பார்களாக. ஆண்டவரே ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி இந்த மீடியாவை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த மீடியா வளர்ச்சி பெற வேண்டும் ஆண்டவரே. இது ஒரு சேவையாக இதோ செய்து கொண்டிருக்கிற குடும்பத்தாரை ஆசீர்வதி ஆண்டவரே. அதோ அமலுமினா குடும்பத்தாரை ஆசீர்வதி ஆண்டவரே. அதற்காக முயற்சி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரே. எங்களுக்கு நாவத்தை கொடுத்ததற்கு நன்றி, அருமையான இசை நிகழ்ச்சியை கொடுத்ததற்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இதோ இந்த மீடியா வழியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொரு குடும்பத்தையும் திரு குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.